தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 9:06 மணி வரையிலும், சப்தமி அதற்கு பின்பு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 3:16 மணி வரையிலும், பூரம் அதற்கு பின்பு உத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 3:16 வரையில், திருவோணம் அதற்கு பின்பு அவிட்டம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் கேதுவுடன் சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்கிறார். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. புதிய கடன் முயற்சிகளை நீங்கள் தவிர்க்கலாம். இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும். ஒரு சிலருக்கு ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கலாம். இன்று ஆனி திருமஞ்சனமாக இருப்பதனால் சிவபெருமான் ஆலய தரிசனம் மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் நல்லது. கோதுமை தானம் செய்வது இன்று இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும். ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திரன் கேது 4ஆம் இடத்தில் இருப்பதனால் புதிய சொந்தங்களை சந்திப்பது, நீண்ட நாட்களுக்கு பிறகு சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படுவதை பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. நெடுந்தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். இன்று இந்த பிரயாணங்கள் மூலமாக இவர்களுக்கு லாபகரமான நாளாகவும் அமைகிறது. இன்று காலை வேளை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில வேலைகளில் சற்று பொறுப்புகளும் அதிகரிக்கலாம். இன்றைய நாளில் நண்பர்களுக்கு உதவுவதும் மற்றும் உறவினர்களை சந்திப்பதும் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரக்கூடியதாகவே இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் சூரியன் ராசியில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் சந்திரனும் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கோதுமை தானம் செய்வது மிகவும் நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடைய ஆசீர்வாதமும் இன்று கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு சில காரியங்கள் தடையாக இருந்தாலும் பகல் நேரத்திற்கு பிறகு காரியங்கள் வெற்றியடையும். இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் புதிய தொழில் தொடங்குவது, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கூட்டு தொழில், இது அனைத்தையும் மாலை நேரத்தில் பேசுவது உகந்தது. கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். இந்த கேதுவுடன் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று குடும்பத்தில் ஒரு சில வாக்குவாதங்கள், பிள்ளைகளிடத்தில் ஒரு சில மனவேதனைகள் வந்து போகும். கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் இன்று தலை தூக்கலாம். புதிதாக திருமணமான தம்பதியினர் மற்றும் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது திருமண வைபவங்கள் இருந்திருந்தால் அவர்களிடத்தில் சின்ன மனஸ்தாபமோ அல்லது திருமணம் விஷயங்களில் ஒரு சில பேச்சுவார்த்தைகளில் இடையூறுகள் வரலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனபாரம் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை இன்று பெறலாம். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு ஆனி உத்திர திருமஞ்சனத்தில் கலந்து கொள்வது, சிவபெருமான் ஆலயத்திற்கு சில அபிஷேக பொருட்களை தானம் செய்வது மிகவும் உகந்ததாகவே அமைகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சூழ்நிலைகளில் மன குழப்பங்கள் இது அனைத்தும் தீரும். இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் ஒரு சில தைரியங்கள் மற்றும் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும். கன்னிராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் சற்று தூக்கமின்மை இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி அடையலாம். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில்
இவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த ஒரு சில மனபாரம் குறையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாகவே அமைகிறது. கணவன் மனைவி உறவிலையும் சில மனபாரங்கள் தீரும். குடும்பத்தில் பெரியவர்களினுடைய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் மற்றும் இவர்களினுடைய அறிவுரை இன்று உங்களுக்கு உகந்ததாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதிய வேலை மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு அனுகூலமாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் சின்ன சின்ன மனவேதனைகள் அடையலாம். புதிதாக திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்களும் மற்றும் பெற்றோர்களிடத்தில் வாக்குவாதங்கள் வந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் இருக்கும். இவர்களுக்கு தந்தை ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது அவசியம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் திருமண விஷயத்தில் தோஷங்களை கொடுப்பார். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மனவேதனைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் புதிதாக நீங்கள் எடுக்க வேண்டிய கடன் இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனபாரம் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த பொருளாதார சிக்கல்களும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். பல நாட்களாக இருந்து வந்த பொருளாதார சிக்கல்கள் தீரும். இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்துவும் ஒரு தற்காலிக பிரிவினை ஏற்படும் கணவன் மனைவி இடையே. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் மாறும். 2ஆம் இடத்தில் சனி பகவானும் 8ஆம் இடத்தில் கேத்துவும் இருப்பது இவர்களுக்கு கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்களோ அல்லது ஒரு சின்ன பிரிவினையோ தற்காலிகமாக வரலாம். வெளியூர் பிரயாணங்கள் திருப்திகரமாக இருக்கும். இன்றைய நாளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து மற்றும் கோதுமை தானம் செய்வது சூரியனுக்கு உண்டான பரிகாரமாகும். மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு விதமான குழப்பங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் இவர்களுக்கு மிகவும் ஆதரவாகவே இருப்பார்கள். மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. ஆனி திருமஞ்சனமான இன்றைய நாளில் சிவபெருமான ஆலய வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே இருக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.